ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்துல நீ முகம் மலர்ந்து புன்னகைக்கும்படியும், இன்ப அதிர்ச்சியில ஆச்சரியப்பட்டு வியந்து சிரிக்கும்படியும், உனக்கான எல்லா சந்தோஷ நிகழ்வுகளையும் நடத்தி கொடுக்கறதுக்காக தான் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். என் வாழ்க்கையை வாழவே எனக்கு பிடிக்கல, என்னடா வாழ்க்கை இதுன்னு சலிச்சுக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் இருக்க உனக்காகவே ராஜ யோகம் கூடிய அதிர்ஷ்டமான வாழ்க்கையை வரவழைப்பதற்காக தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. நீ நல்லா வாழணும் தானே நான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன்னுடைய பாவ சுமைகளை எல்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அது புரியாம ஐயோ என்ன பண்ண போறோன்னு ஏன் புலம்புகிறாய்? யாருடைய உதவி உனக்கு தேவைப்படுதோ, யார் உன் கூட இருந்தா நல்லா இருக்கும் நீ நினைக்கிறியோ, அவர்களை உன்னருகில் உன்னை நோக்கி வர வைக்க வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ மனசுல நினைச்சு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க விஷயமும் என் ஆசீர்வாதத்தோட உனக்கு நல்லபடியா நடக்கதான் போகுது. உனக்கான நல்லது நடப்பதற்கு தடையாக இருந்த மனிதர்களும் தடங்கல்களை உருவாக்கிய மனிதர்களும் இப்போது உன் வாழ்க்கை பாதையில உன்னை விட்டு விலக போறாங்க. அதுக்கு பிறகு நீ ஆசைப்படுவதை தடுப்பவரும் யாரும் இல்லை, உனக்கு கிடைப்பதை மறிப்பவரும் எவரும் இல்லை. நிச்சயமா உன் மன பாரங்களை எல்லாம் தீர்த்து வச்சு நான் உன்னை காப்பாத்துவேன் செல்லமே. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன தடங்கல்களாக இருந்தாலும் சரி, அது அத்தனையையும் உடைத்து நொறுக்கி உன் வாழ்க்கையை பொற்காலமாக மாற்றுவதற்கு உன் சாயப்பா நான் இருக்கேன். நீ என்னை சித்திரமாக வரைஞ்ச புகைப்படத்துல பார்த்தாலும் சரி, அல்லது சிலை வடிவமாக என்னை நினைச்சு வழங்கி வழிபட்டாலும் சரி, எதுவுமே இல்ல. உன் மனசுக்குள்ள சாய்பாபான்னு சாயப்பான்னு எப்படி என் நாமத்தை சொல்லி நினைச்சுக்கிட்டாலும் சரி, உனக்காக உயிரோட வந்து நீ இருக்கும் இடத்திலேயே உனக்கு துணையா இருந்து உன்னை வழிநடத்தி நான் செல்வேன் என் செல்லமே. என்னுடைய சம்மதம் இல்லாமல், என்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த பிரச்சனையும் உன்னை தீண்ட முடியாது. கூடிய சீக்கிரம் நீயே பார்த்து அதிசயப்படத்தக்க வகையில உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன். நீ எதிர்பார்க்காத, நினைச்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய அற்புதமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உனக்காக ஒரு நல்ல செய்தி உன்னிடம் வந்து சேர தயாராக காத்திருக்கிறது என் செல்லமே. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்து வரும் உன் வாழ்வில் இனிமேலும் நீ வருத்தமடையும்படி நான் விட்டுட மாட்டேன். உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறத நிறுத்து. ஏன்னா நீ பயப்படும் போது அது உன் புத்தியை மழுங்க வைத்து விடுகிறதல்லவா. பயம் என்பது எதிர்மறை எண்ணங்களையும் உனக்குள்ள உருவாக்கி எல்லா விஷயங்களையும் முன்னுக்கு பின் முரணாகவும் தவறாகவும் செய்ய வைக்கும். நீ எதை பத்தியும் பயப்படாம, வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படாம, நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் நல்லது நடக்கும்னு நினைச்சுக்கிட்டே உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் செஞ்சா போதும். சீக்கிரமே உன்னுடைய நிலைமை மாறி உன் வாழ்விலும் நீ வெற்றியை பெற்று விடுவாயன் செல்லமே. வாழ்க்கை பாதையில மேடு பள்ளங்களும் எதிர்பாராத திருப்பங்களையும் வைத்த உன் சாயப்பா உனக்கு நல்வழியை காட்டக்கூடிய ஆளாகவும் இருக்கேன். உன்னுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்த நானு எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி செய்து காட்டுவேன். உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமே சரியாகி விடுவேன் செல்லமே. எப்படி சரியாகும்னு நீ சந்தேகப்பட வேணாம். சரியாகும் வழிகளை பற்றி நீ ஆராயவும் வேணாம். ஏன்னா உனக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு 1000 வழிகளை அறிந்த நான் அதை எப்படியாவது சரி செஞ்சிருவேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது என் செல்லமே. நீ எப்போ எங்க என்ன நினைச்சாலும் உனக்காக நான் வந்து நிற்பேன் என்பதை நினைவில் வச்சுக்கோ. என் அன்பு பிள்ளையான உன்னை என் விழிகள் பாதுகாத்து கொண்டிருக்கும் போது, உனக்கான வழிகளை காட்ட நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் பயம் கொள்ள வேண்டும்? உன் வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படணும்? என்னுடைய நல்லாசிகளோடு நீ நல்வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். இன்றைய நாள் உனக்கான நாளாகவும், உன் குடும்பத்துல எந்த சண்டை சச்சரவும் இல்லாத, பிரச்சனையே இல்லாத, உனக்கான மகிழ்ச்சியை தரக்கூடிய, சந்தோஷமான இன்பத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம். இந்த நாளை சந்தோஷமா, பொறுமையா, பொறுப்பா நீ கழிக்கலாம். நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்.